துலா ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த புதன் 11ஆம் இடம் சென்று லாபஸ்தானத்திலே சூரியன் குருவோடு இணைந்திருக்கிறது. இது நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. திருமண வயதில் இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சுவாதி நட்சத்திர பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடி வரும். மிருகசீரிஷம், சுவாதி, அனுஷம், அவிட்டம் இதையெல்லாம் மகா நட்சத்திரங்கள் அப்படின்னு சிறப்பித்து சொல்வார்கள். ரொம்ப சிறப்பான நட்சத்திரங்கள் என்ற வரிசையிலே இதெல்லாம் வருது. ஆனால் நடைமுறையிலே பார்க்கும் பொழுது எல்லா நட்சத்திரத்திலையும் சில பேர் நல்லா இருக்காங்க, எல்லா நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. வாழ்க்கை அமோகமாக அமைவதுன்னு பார்த்தா 27 நட்சத்திரத்திலையும் அமோகமாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 27 நட்சத்திரத்திலையும் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ரெண்டுமே பார்க்குறோம். பரணியெல்லாம் தரணி ஆளும், அங்கே எத்தனை பரணி தரணி ஆளுது. அதே போல் இந்த சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும் நேரம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. துலா ராசிக்கு பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். விரயஸ்தானத்திலே வலுப்பெற்றிருந்த புதன் லாபஸ்தானம் சென்று விட்டதால் பொருளாதார நிலையிலே கணிசமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சைஸபிள் அமௌண்ட், பெரிய தொகை இன்றைய தினம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் புதன் குரு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 11ஆம் இடத்திலே சந்திரன் ராகு. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். தொழில் ரீதியாக திருப்திகரமான ஒரு போக்கு ஏற்படும். மன நிறைவோடு உங்களது பணிகளை நீங்கள் செய்து வருவீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதிலே முழு ஈடுபாட்டுடன் செய்வீர்கள், முழு திருப்தியாக செய்வீர்கள். மனதிலே உள்ள சிறு சிறு கவலைகள் குறைகள் எல்லாம் நீங்கிவிடும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.